வெல்கம் டு ரகூர் லாக். இன்னைக்கு நம்ம வந்திருக்க என்ன காஞ்சிபுரம் தான் வந்திருக்கோம். காஞ்சிபுரத்தில் நம்ம பாலாஜாயோட இயற்கை பணிக்கு தான் வந்திருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கரில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் அவங்க துணையார் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பண்ணையை பார்த்தா நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆடு மாடு கோழி அது இல்லாமல் காய்கறி பண்ணுறாரு, மாட்டுக்கு தீவனம் பண்ணுறாரு. இது எல்லா உரம் இதுக்கு தேவை, இந்த பண்ணைக்கு தேவையான எல்லா உரங்களும் ஐயாவே வந்து தயாரித்து அவர் பண்ணைக்கு விட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜாயோட அவங்களோட துணையார் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ரகூர் லாக். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பிரச்சனை இதுதாங்க இந்த நம்ம பாலாஜியோட பண்ணை, இயற்கை பண்ணை 4 ஏக்கரில் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்கள், சுற்றி வீடுங்க தாங்க இருக்குது. பாருங்கள், சுற்றி வீடுங்க தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு நடுவில், அதாவது சிட்டிக்குள்ளாடி வந்து ஒரு 4 ஏக்கர் இருக்குது. வந்து உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. அந்தளவு பண்ணி பாருங்க. அவரோட பண்ணையை பார்க்கலாம். பண்ணையில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க. இவங்க ஆடு மாடு கோழின்ட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆடு மாடு கோழி வந்து ஆடும் கோழி வச்சுருக்க வந்து மாட்டு பண்ணை தான் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டில் இவங்க வந்து கறவை மாடு தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்று கிராஸ் ஆகுது. இந்த மாடு வந்து வாங்கும் போது ரொம்ப பயந்தாங்களாம். வாங்கும்போது அதுக்கப்புறம் இதுதான் உங்களோட செல்ல குழந்தையாயிடுச்சு அப்படின்றாங்க. இதுதான் அவங்களோட மாட்டு பண்ணை. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாடுங்களுக்கு தேவையான தீவனங்களை அவங்களே வந்து உற்பத்தி பண்ணிடுறாங்க. இதுதாங்க அவங்க மாட்டு பண்ணை. அவங்களோட பொண்ணும் மருமகளும் தான் வந்து இதை வந்து பார்த்துக்கிறாங்க. அவரும் வந்து பிஇ படிச்சிருக்காரு. மாட்டு பண்ணை பாருங்க. காஞ்சிபுரம் சிட்டியில் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பண்ணை இருக்குங்களா, இந்த பண்ணையில் வந்து வர அந்த மாடு போடுறதுல அந்த கழிவு அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இப்படி சேர்த்து வச்சுறாங்க. இப்படி சேர்த்து என்ன ஆகுது, அந்த சாணம் எரு எல்லாம் வந்து இதில் கலெக்ட் ஆகி அங்கே போயிட்டு இந்த மோட்டரை வச்சு தான் அந்த அவங்க நிலத்துக்கு பாய்க்கிறாங்க. இன்னும் அது முழுக்க முடியல, ஒரு முடிச்சிருக்காங்க. இதுக்கே வந்து நல்ல பலன் தருது அப்படின்றாங்க. ஏன்னா அதனால் ஆள் செலவு வந்து மிச்சம், நேரம் செலவு மிச்சம், பயிர்களுக்கு வந்து நல்ல ஒரு உரமாக இருக்குது அப்படின்றாங்க. இதுதான் பண்ணியிருக்காங்க, இந்த மெத்தட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரோட பண்ணைக்கு போகலாம். இந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாட்டிலேருந்தே வந்து உரங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. இதுதான் அவங்க மாடுங்களோட இயற்கை உரங்கள். இவர் வந்து சூப்பர் மெத்தடில் இது காய்கறி பண்ணியிருக்காருங்க. என்ன அப்படின்னா, வருஷம் ஃபுல்லாக காய்கறி இருக்கிற மாதிரி தான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்காரு. இது மெத்தடை பாருங்க, இப்படியே வெண்டை பண்ணியிருக்காரா. இது பார்த்தீங்கன்னா கத்திரிங்க, கத்திரி, வாழை, வெண்டை, காராமணி அப்படின்ட்டு வித்தியாசம் பண்ணியிருக்காரு இந்த இடத்த. என்னன்னா இது வந்து வாழைத்தோப்பு பார்க்க போறாருங்க. அது வரைக்கும் வருமானம் வரணும்ல, அதுக்காக தான் இந்த மெத்தடில் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாம் அறுவடை எடுத்துட்டு இருக்காங்க. வெண்டை எடுத்துட்டாங்களாம், காராமணி எடுத்துட்டாங்க, கத்திரிக்காய் மட்டும் இருக்குங்க. கத்திரிக்காய் நல்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைஸுங்க. கத்திரிக்காய் பாருங்க. ஆனால் இது முள் கத்திரி. இது கத்திரிக்காய் சைஸ் பாருங்க. ஆனால் இதோட பெருசாக வருமா கத்திரிக்காய். அதோட கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னாரு. சுண்டக்காய் செடி வச்சுருக்காங்க. அங்கே பார்க்குறது வெண்டை. ஆனால் மோஸ்ட்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு தனியாக தீவனம் தாங்க இவங்க தயாரிக்கிறாங்க. பாருங்களேன், இதுதான் மாட்டுக்கு தேவையான தீவனங்க, கோ4. இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னல அந்த இடத்துல அவர் இந்த இது கோமியெல்லாம் கலெக்ட் பண்ணி பயிர் கொடுத்தாரு. இதுதான் அந்த பயிர் கொடுத்தாரு. எப்படி ஹைட்டு பாருங்க, எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. அவசரம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. அந்த தண்ணி பாய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து கம்மியாக இருக்கும். மாட்டுக்கு தேவையான புல் அறுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழை பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து தீவனங்கள் தான் வந்து முதல்ல நிறைய பண்ணுறாரு. ஒரு 2 ஏக்கர் வந்து தீவனம் மட்டுமே பண்ணுறாரு. என்ன காரணங்க, இவர்கிட்ட வந்து ஒரு 20 மாடு இருக்குல்ல, அதனால பண்ணுறாரு. வாழையும் வந்து வச்சிருக்காரு. இதெல்லாம் தீவனம் தாங்க, எல்லாமே தீவனம் தான். வாழை பாருங்க. ஆனால் இயற்கையில் பண்ணும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பாருங்க, இதுவும் தீவனம் தான். பிடிக்கா வாழை பில்டிங் பாருங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாதுங்க.
சிட்டிக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு ஒரு பண்ணை இருக்குது அப்படின்ற விஷயம். இந்த பண்ணையில் தேன் பெட்டியும் அவர் வச்சுருக்காரு. அந்த தேன் பெட்டி நான் காட்டுறேன் நான். இது பார்த்தீங்கன்னா தீவனத்தை வந்து ரெட் நேப்பியர்னுவாங்க. ஆனால் இது சாப்பிட்றதுனால மாடு கொஞ்சம் பால் வந்து நல்லாவே கறக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நேப்பியரில் வந்து 2 நேப்பியர் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 2 நேப்பியர் இருக்குது. பச்சை கலர் ஒன்று, சிவப்பு கலர் ஒன்று. நிறைய ரகங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன் அந்த கலர் வித்தியாசம் சொல்கிறேன். பச்சை கலர் ஒன்று, சிவப்பு கலர் ஒன்று. சிவப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வருவோம். இவர் தீவனமும் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வந்து கருணையாகவும் கொடுக்குறாருங்க. அதே மாதிரி வந்து இந்த பயிர், இந்த தீவனம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு தடவை நட்டுட்டா போதுங்க, நடவு மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு மறுத்துட்டே இருக்கலாங்க. இந்த தீவனம் அதுதான் உயரமாக இருக்குல்ல, அதுவும் அதான் இப்போ உயரமாக இருக்குல்ல, அங்கே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், வீடு சுற்றி ஒரே பில்டிங்காக இருக்குது. ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்க. 4 ஏக்கர் வந்து டிவி மெக்கானிக் அவர் விற்காமல் இருக்கார். பண்ணையை விற்காமல், நிலத்தை விற்காமல் வருது, அதை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சார். சிட்டிக்குள்ள ஒன்றும் வெப்பட பிரச்சனை இருக்காதுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இருக்கிற இங்கே பொல்யூஷனில் யார்கிட்டும் வேலைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இதுதான் அந்த சொன்ன நேப்பியர். நான் பாருங்க, இதுதான் பண்ணியிருக்காரு. இதனால் இன்னும் இது ஒரு நட்டு வச்சுட்டா பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு வந்து கவலையே கிடையாதுங்க. அறுத்துட்டே இருக்கலாம், விற்பனை பண்ணிகிட்டே இருக்கலாம். வேலை ஈஸி, வருமானம் ஜாஸ்தி. ஆனால் இந்த மாதிரி உண்மையிலே பண்ணை வந்து அமைக்கிறதுல உண்மையிலே வரங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவர் விற்றாருன்னா உண்மையிலே பல கோடி போகும். ஏன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குங்க. ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு 500 மீட்டர் தாங்க இருக்கும். ஆனால் இவர் இதை விற்காம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து அவரோட குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் தரங்க. யார்கிட்டையும் ஃபஸ்ட்டு வேலை செய்ய தேவையில்ல. நம்ம இருக்கிற, ஏன்னா இப்போ சிட்டியில் நிறைய பொல்யூஷன் ஆகிடுச்சிங்க. எங்கன்னா வெளியில் போயிட்டு வரனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் மற்றவங்கள்ட்ட வேலை செய்யும்போது அவங்களுக்கு கிட்ட நம்ம ஒரு அடிமை மாதிரி ஆயிடும். பட் நம்ம கிட்ட நிலம் இருந்ததா, ஆடுலேருந்து ஒரு வருமானம் வருது, கோழிலேருந்து ஒரு வருமானம், மாடுலேருந்து ஒரு வருமானம் கிடைக்க போகுது, இந்த காய்கறி பயிர்லேருந்து ஒரு வருமானம் கிடைக்க போகுது. அதுதான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த சைட்லாம் பாருங்க, முழுக்க காய்கறி தான். ஏன்னா காய்கறிகளும் வெளியில் வாங்க தேவையில்ல. அவர் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக விற்பனைக்கும் பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. அவர் எடுத்துகிட்டு போய் அலையணுன்ற அவசியம் கிடையாது. அவர் பணியில் வந்து வாங்கிக்க போகிறாங்க. இப்போ அவர் எலுமிச்சம் பண்ணியிருக்காருங்க. எலுமிச்சம் பண்ணியிருக்காரு. அந்த எலுமிச்சை செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். கொத்து கொத்தாக காய் காமிச்சிருக்குங்க. இயந்திரங்கள் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சிருக்காரு அவரோட பண்ணைக்காக. இது கோழி ஆடுக்காக இந்த இடத்த வச்சுருந்தாரா, இப்போ விற்றுட்டாங்களாம். இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிடைக்கிற தான் வந்து வருமானம் எடுத்துகிட்டு இருக்காருங்க. வாழை இதுதான் அவர் சொன்ன அந்த எலுமிச்சையில் 2 ரகம் வச்சுருக்காரு. ஒரு மார்க்கெட்னு ஒரு ரகம், இன்னொன்று பாலாஜின்ற ஒரு ரகம். பாலாஜின்ற ரகம் வந்து கொஞ்சம் நல்லா காய்க்கும் அப்படின்னாரு. காய்க்கும் மீன்ஸ் நல்லா மகசூல் கிடைக்கும் அப்படின்னாரு. இது மார்க்கெட்டுன்ற ரகம். கொஞ்சம் காயெலாம் வந்து சின்னதாக தாங்க இருக்குது அந்த மார்க்கெட் ரகம். பாருங்கள், எலுமிச்சம்பா சைஸை பாருங்கள் எவ்வளோன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதே அந்த பாலாஜின்ற ரகத்தை பாருங்கள், இதான் பாலாஜி ரகம். கொத்து எவ்வளோ காய்ச்சி இருக்குது பாருங்களா. பாருங்கள் எந்த அளவுக்கு காய் இருக்குது அப்படின்ட்டு. மரம் ஃபுல்லாக காய்ங்க பாலாஜி ரகத்தில். இன்னொன்று நாட்டு ரகம் வந்தால் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். பாலாஜி ரகம் உடனே வந்து பலன் தரும். இது வந்து மதிப்பு கூட்டி பண்ண பாருன்னு சொல்லியிருக்காருங்க அவர். பாருங்கள் எவ்வளோ காய் இருக்கிற பயிரில் வந்து நெல் பயிரை விட, தீவனத்தை விட இந்த எலுமிச்சை தாங்க நல்ல லாபம். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றுமே செய்தவங்க வருமானம் தந்துகிட்டே இருக்குங்க. ஒரு 20 வருஷத்துக்கு கவலையாதுங்க. இப்போ மதிப்பு கூட்டி பண்ண வரது ஐஸ் கியூப் வந்து பண்ணுறத யூடியூப்பில் பார்த்தாராம். அந்த ஐஸ் கியூப் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, இப்போ தேனி வச்சுருக்காரு பாருங்க, தேனி பெட்டி வச்சுருக்காரு பாருங்க. தேனி பாருங்க பூச்சி, அது எதுக்குன்னா என்னையே ஒரு கடிக்கு அடிச்சிடும். ஆனால் அந்த கடிக்கு கூட காசு வாங்குறாங்க ஜப்பானில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் கடியெலாம் தாங்க முடியாது. நான் ஊசிக்கே பயப்படுறாரு. நம்மளால் அந்த கடியெல்லாம் தாங்க முடியாதுங்க. ஆனால் நான் ஊசிக்கு பயப்படுறாரு. அதனால் ஓரமாக நிற்கிறேன்.
தேனி பூச்சி பார்க்குது, கடிச்சதுன்னா அவ்வளோதான், அந்த குடுக்கை மேலே இருக்கும். அதுக்கு தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன். நான் வந்தது சவுண்டு கேட்குது, இங்கேயே சுற்றுது பாருங்க. தேனி பாருங்க கைகிட்ட வருது. ஏன்னா என்னை கடிச்சு வச்சிரும். அதுக்கு தெரிஞ்சிச்சு ஆள் வருதுன்னு தெரியுது, அதனால கடிச்சு வச்சிடும். சும்மா கிட்ட மட்டும் போயிட்டு காட்டுறேன். தேனி பாருங்க, தேனி பட்டியும் வச்சிருக்காரு. எலுமிச்சை செடி ஒரு 15-20 செடி வச்சிருக்காருங்க. ஆனால் இப்படி தாங்க வருமானம் எடுக்கணுங்க, ஈஸியாக கஷ்டப்படாமல் வருமானம் எடுக்கணுங்க. அப்போ தான் நம்ம செலவு பண்ணவும் முடியும், சேர்த்து வைக்கவும் முடியுங்க. இவ்வளோ நம்ம பாலாஜி அவரோட பண்ணை தான் பார்த்துருக்கோம். சொன்னல சிட்டிக்குள்ளே ஒரு 4 ஏக்கருங்க. சூப்பராக வந்து பராமரிச்சுட்டு இருக்காரு, வருமானம் எடுத்துகிட்டு இருக்காரு. நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு சொர்க்க வாழ்க்கை வாங்கி வாழ்ந்துட்டு இருக்காருங்க. இங்கே இருக்கிற வந்து பொல்யூஷனில், டிராஃபிக்கில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுலாம் வந்து கிடைக்கிறதுலாம் வருங்க. எல்லோரும் கிடைக்கிறதுல ஐயா கிடச்சிருக்கு. உண்மையிலே ஒரு சந்தோஷம். நல்லா இந்த வயசில் வந்து 61 வயசுங்க. பார்த்தா சின்ன பையன் நல்லா வந்து உழைச்சிட்ருக்காரு. அவரோட நலம் தான் அது. பாருங்கள், சுற்றி பசுமையாக இருக்குங்க. சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி சுற்றி பசுமையாக இருக்கிறதுக்குலாம் வந்து எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். சரிங்க, இப்போ இவ்வளோ நேரம் வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம பாலாஜியோட பணி தான், அதாவது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டே பண்ணேன் தான் பார்த்துருப்பீங்க. வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு யாருன்னா விவசாயியோட வீட்டுக்கு போகிறேன், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நான் வீடியோவை போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனால் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து உண்மையாக நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பண்ணை இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணுங்க. சிட்டிக்கு நடுவில் ஒரு பண்ணை இருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க.